என்ன மக்களே, நீங்கள் எப்படா வரும்னு எதிர்பார்த்துருந்த கோட் படம் வந்துருச்சா? தளபதி விஜய் படம் வந்துருச்சா? பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்குது? நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்த்தோம். வெங்கட் பிரபு இயக்கியிருக்கும் இந்த படத்தை இசையமைத்திருப்பவர் யுவன் சங்கர் ராஜா. பிரபல நடிகர்கள் பலர் நடித்திருக்கிறார்கள். குறிப்பாக மோகன், ஜெயராம், பிரசாந்த், பிரபுதேவா போன்ற நடிகர்கள் நடித்திருக்கும் இந்த படம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த படத்தினுடைய வரவேற்பு என்பது எதிர்பார்ப்பை குறைத்து விட்டது என்று இருக்க வேண்டும். விஜய் போன்ற நட்சத்திர நடிகர்கள் நடிக்கும் இந்த படத்தில் கதை ஓட்டம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் கதையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த காட்சி இப்படித்தான் இருக்கும், அடுத்த காட்சி இப்படித்தான் இருக்கும், முடிவும் இப்படித்தான் இருக்கும் என்று கணிக்கக்கூடிய அளவுக்கு கதை ஓட்டம் இருக்கிறது. வலுவாக இந்த கதையில் திரைக்கதை அமைக்கவில்லை டைரக்டர் வெங்கட் பிரபு. சரி, இசை பாடல்கள். விஜய் படம் என்றாலே பாடல்களுக்கு ஹிட் பாடல் ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும். இந்த படத்தில் அப்படி ஒரு ஹிட் பாடல் எதுவுமே அமையவில்லை. மிகவும் சிறப்பாக இருக்கு என்று சொல்ல வேண்டால் சண்டை காட்சிகள் தான். சண்டை காட்சிகள் பிரமாதமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்துக்கு ஏற்றபோல் டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த படம் டெக்னாலஜியை நம்பி எடுக்கப்பட்ட படம், கதையை நம்பி எடுக்கவில்லை. ஏனென்றால் இது போன்ற அப்பா மகன் கதை சம்பந்தப்பட்ட படம் நிறைய வந்துவிட்டது. ஆங்கில படங்களிலும் சரி, இந்தி படங்களிலும் இது போன்ற கதைகளை நாம் பார்த்தாகிவிட்டது. படமும் 3 மணி நேரம் ஓடுகிறது. போதும் போதும் என்ற அளவுக்கு நம்மளை பல இடங்களில் வெறுப்பேற்றி விடுகிறார்கள். ஆரம்ப கட்ட காட்சி பரபரப்பாக இருந்தாலும் அதனுடைய தொடர்பு, அந்த கதையினுடைய விரிவாக்கம் எங்கும் காணப்படவில்லை. யுரேனியத்தை பற்றி சொல்லும் இவர்கள் அதற்கு காரணம் அதை தேடினார்களா என்பதை மறந்து விட்டார்கள். ஒரு இன்டெலிஜென்ட் துறையை சேர்ந்தவர்கள் குடும்பத்திற்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும், அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கிறது. அதற்கேற்ற ஒரு சரியான அந்த துறையை பற்றி ஒரு படிப்பினை இயக்குனருக்கு இல்லை என்றே சொல்ல வேண்டும். அவர் அந்த துறையை பற்றி சரியாக புரிதல் இல்லாமலே இந்த படத்தை எடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர்களெல்லாம் மிகவும் முக்கியமானவர்கள், பரபரப்பு மிக்கவர்கள். அவர்கள் குடும்பத்திற்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்பதை அனைவரும் அறிவோம். ஏதோ சாதாரண போலீஸ் போல எல்லோரும் வந்து போவது போல் இருக்கிறார்கள். இந்த மாதிரி பல இடங்களில் கதையில் அழுத்தம் இல்லை. சண்டை பிரியர்களுக்கு நல்ல படம், கதை பிரியர்களுக்கு இந்த படம் சுமாரான படம். விஜய் போன்றவர்கள் அவர்களை வைத்து இயக்க வாய்ப்பு கொடுப்பது பெரிய விஷயம். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேலை இயக்குனர் வெங்கட் பிரபு. யுவன் சங்கர் ராஜாவும் இந்த வாய்ப்பை தவறிவிட்டு விட்டார். ஆதலால் கோட் படம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் படத்தை பார்த்த பிறகு அது நமக்கு பெரிய ஏமாற்றமாகவே இருக்கிறது. விஜய் ரசிகர்களுக்கு இது விருந்தாக இருக்கும் என்ற நிலையில் இந்த படம் அவருடைய நடிப்பு குறை சொல்ல முடியாது. அவரே வில்லனாக மகனாக வரும் காட்சிகளில் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் ஒரு ஹீரோஷிப்பாக இருக்க வேண்டிய இடத்தில் இப்படி ஒரு காட்சி அமைப்புகள் இருப்பதை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். துப்பாக்கி பாருங்கள், துப்பாக்கி படத்திற்கு மேலேயா ஒரு கதை அமைப்பு வேண்டும்? பிரமாதமாக இருந்தது. ஏன் பழைய படம் ரகசிய போலீஸ் 115 என்று எம்ஜிஆர் நடித்திருப்பார். இன்றும் அந்த படத்தை பார்க்கும்போது ஆவலாக இருக்கும். பாடல்களாச்சு,
கதை அமைப்புகளும் வசனங்களும் பிரமாதமாக இருக்கும். அதனால் கோட் டெக்னாலஜி மூலம் விரிவாக்கம் செய்யப்பட்டது ஒழிய கதையை நம்பி இந்த படம் இல்லை என்பது நன்றாக தெரிகிறது. மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திப்போம்.